சொன்னால் ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜெஃப்னா தமிழன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்கு கல்யாணம் செய்து வைக்க போகிறோம். சட்ட ரீதியா இவன் 2 பேரும் தான் பொம்பிளைகள். மாப்பிள்ளைகள் வரைக்கும் நான் சேர்ந்து பதிவு திருமணம், அதாவது டொச்சிலாந்து முறைப்படி ஜெர்மன் முறைப்படி பதிவு திருமணம் செய்ய போகிறோம். மற்றபடி இது வந்து இந்த அரசாங்கத்திட்ட பதிவு திருமணம் செய்கிறதுக்கு வந்துடுறாங்க. வேறு தான் கல்யாணம் இந்தியா நிற்கிறோம். இன்றைக்கு பதவி திருமணம் வேறு மற்றது இவர் தான் இன்றைக்கு பதவி திருமணம் ஜெர்மன் முறைப்படி. இவன் அவரை வெளிப்படுத்தி கொண்டு மேக்கப் பண்ணி இல்லை அதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் பாருங்க. ஆனால் சாட்சி கையப்பா வர்றான். சரி ஆளை விட்டுருக்கிறேன். துணைக்கு போனாலும் சாட்சிக்கு போகக்கூடாது. இவெல்லாம் வந்துரு சொல்லுங்க. இவர் வந்து பேட்டி கொடுக்குறாராம். என்னவா எங்களோட ஜெர்மன் அவனை வந்திருக்கிறார்கள். என்ன மாதிரி அச்சாவே வந்திருக்கிறோம் எல்லாரும். முதலாவது வைக்கலாம் பதவி திருநாம். இனி அடுத்தது வைக்கி, ரெண்டாவது வைக்கி, ரெண்டாவது வைக்கலாம். இப்போ அவையத்தான் இப்போ எண்ணீனா Da, ich brauche sie einmal. Oh. இந்த இடத்துக்கு நீ இப்போ இவே வந்து கொண்டு இருக்கா. இப்போ வேதனை இப்போ இதை எல்லாம் வந்து எல்லாம் நிற்கிறது. வீடியோ இருக்கும். ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா? ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது?
வெற்றிலையில் பாக்கு வச்சு 10 பேரை சாட்சி வச்சு தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேதி ஒண்ணு உருவாச்சு. அக்னிய சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம் பிள்ளைமணி செல்வங்களே அன்னை தந்தை கீதம். இது பழங்கால பாதை ஒரு சுக வாழ்வின் கீதை. 7 ஜென்ம முடிஞ்சது. ஓகே சரி, இது 2 பேர்ட்ட எழுத்தும் இப்போ முடிஞ்சு பதவி திருமணம் முடிஞ்சு இனி நாங்கள் வெளியேற போகிறோம். அதுக்கிட்ட வீடியோ எடுக்கப்படான்னு சொல்லி போட்டோம். அதில் எடுக்க இல்லை. ஒரு ஆண்டு எடுத்தனா ஒரு ஆண்டு எடுக்க முடியாது போச்சு. வாங்க. ஜென்மபந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சந்தனத்து மழையடிக்க சந்திரனும் கோடை பிடிக்க செங்கமல சூரியன் போல் செல்ல மகன் பிறப்பானே. தங்கத்துல தூளி கட்டி வைரத்துல மாலை கட்டி தத்தி வரும் பாதத்துக்கு முத்து மணி தொடுப்பேனே. துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீனு செம்பவள வாய் திறந்தா சிந்தி சிதறும் தேனு. நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே. ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது?